இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம அம்மாக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு பொருள் செய்ய போறோம். அதாவது வெஜிடபிள் ஸ்லைசர். இப்போ அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த மாதிரி ஒரு ஆயில் கேன் எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் கேனு நல்லா ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இது உள்ளே நல்லா வாஷ் பண்ணுறேங்க சோப்லாம் போட்டு. ஒரு சின்ன நைஃப்ல இருந்து இந்த நைஃபை மட்டும் எடுத்துக்கோங்க. பார்த்து சேஃபாக எடுங்க, கை அறுத்துக்கும். அதனால நைஃபை எடுத்துட்டேன் பாருங்க. அப்புறம் இந்த நம்ம கட் பண்ணி வச்ச நைஃபை எடுத்து கரெக்டாக இந்த கொஞ்சம் சென்டராக வச்சு இந்த நைஃபோட ஸ்கெட்சில் மார்க் பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் இங்கேயும் இங்கே வரைக்கும் ஒரு பாக்ஸ் ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது இந்த இடத்துல மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே மேலே இருக்கிற கவரை பிரிச்சுட்டேன். ஏன்னா இங்கே நம்ம நைஃபை ஒட்ட போகிறோம். அதனால் இது கவர் மேலே ஒட்டினா நல்லா நிற்காது ஸ்டிஃபாக. அதனால தான் இங்கே எடுத்துட்டேன். ஹோல்ஸ் போட்ட இடத்துக்கு மேலே இங்கே எம்சியில் இங்கே வச்சுருங்க. எம்சியில் இங்கே வச்சுட்டு நம்ம எடுத்து வச்ச நைஃபை கரெக்டாக இப்படி ப்ளேஸ் பண்ணுறங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதை கொஞ்ச நேரம் காய விட்டுடுங்க. இதை நீங்கள் நல்லா காய வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஸ்லைஸ் ஆகும் கரெக்டாக. இல்லைன்னா இது பிஞ்சு வந்துடும். கொஞ்சம் நல்லா காய வச்சுட்டு பிறகு அப்புறமா யூஸ் பண்ணுங்க. இப்போது இது காஞ்சிட்ட பிறகு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ சொல்கிறேன் பாருங்கள். வாங்க இப்போ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு கேரட் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்படி பிடிச்சிக்கணும். இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. உள்ள கொஞ்சம்தான் பண்ணேன். சும்மா ஸ்லைஸ் மெலிசாக வந்துருக்கு பாருங்க. அருமையாக வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.